பிரைஸ் காட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன காரியத்தை குறித்து பார்க்க போறோம்னா, கடிந்து கொள். இன்னைக்கு அநேக சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த கடிந்து கொள்ன்ற விஷயங்கள் காணப்படுறது கிடையாது. என்னன்னா, பாஸ்ட் ஏதாவது ஒரு கடிந்து கொண்டு வார்த்தையை சொல்லிட்டா ஆத்துமாக்கள் சபைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபையை விட்டு போற காரியங்கள் அநேகமா இருக்கிறதுனால அநேக போதர்கள் என்ன பண்றோம்னா, கண்டிக்கிறது கிடையாது. டைமுக்கு சபைக்கு வாங்க, ஆராதனை டைம்ல கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடுங்க, தகுதியான வஸ்திரமான உடைய போட்டுக்கோங்க, வீட்டுக்கு டிவி பார்க்காதீங்க, சீரியல் பார்க்காதீங்க, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராம இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சு உணர்த்தும் போது அநேக பிள்ளைகள் என்ன பண்றோம்னா, இந்த சபைக்கு வந்தா பாஸ்டர் திட்டுறாரு, இந்த சபைக்கு வந்தா விசுவாசி கேட்கறாங்க, இந்த சபைக்கு வந்தா சுவிசேஷத்தை கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அநேக பேர் இந்த கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளாம கிறிஸ்து அன்பா இருக்கிறார், அதனால நீங்களும் அன்பா இருங்க அப்படின்னு சொல்லி அநேக பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சபையை குறை சொல்லிட்டு, சபையை நடத்துற பிள்ளைகளை குறை சொல்லிட்டு, சபையில இருக்கிற சுவிசேஷங்களை குறை சொல்லிட்டு சபையை விட்டு பின்மாற்றது போற காரியங்கள் அநேகமா நடக்குது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பாத்தீங்கன்னா தீமோத்தேயு என்ற ஒரு பாஸ்டருக்கு சொல்ற உபதேசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 3:16-17 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வேதத்தின் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மனுஷனால எழுதப்படல, தேவனுடைய ஆவியினால எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளையும் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்யத்தக்க தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி, அதாவது ஒரு தேர்ச்சி பெற்றவனாகவும் எல்லா நற்கிரைகள் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கிறதுக்கு இந்த வேத புஸ்தகம் பாத்தீங்கன்னா உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்த்துதலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்குது. என்ன? கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்த்துதலுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பைபிள்ல இருக்கிற வசனத்தை சொன்னாலுமே அதுல வார்த்தையை கேட்கறது கிடையாது. ஏன்னா என்ன திட்டாங்க, என்ன இது பண்ணிட்டாங்க, என்ன அந்த காரியம் சொல்லிட்டாங்க, என்னோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, இவங்களா கிறிஸ்தவர்களே கிடையாது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். அதாவது ஒரு பாவம் பண்றாங்கன்னா அந்த பாவம் பண்றது உங்களுக்கு தெரியுதுன்னா மற்றவர்கள் எல்லாம் முன்னாடி கடிந்து கொள். ஃபார் ரீசன் என்னன்னா, அது நிமித்தமா மத்த ஆத்துமாக்களுக்கு பயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க ஒரு 10 பைசாக்கு வட்டி விட்டுறாங்க, கடன் வாங்குறாங்க, வட்டிக்கு விட்டுறாங்கன்னா அது தப்புன்னு ஒரு போதகருக்கு இல்ல சபை மக்களுக்கு தெரியும் போது அதை கண்டிச்சு உணர்த்துங்க. அது நிமித்தமா மத்த ஆத்துமால என்ன ஆகும்னா இடல் ஆகாது. ஒரு தவறான ட்ரெஸ் போடுறாங்களா, அந்த ட்ரெஸ் போடுறது தப்புன்னு சொல்லி உணர்த்துங்க. இதன் நிமித்தமா மத்த ஆத்துமாக்கள் அந்த காரியங்களை செய்யாமல் இருப்பாங்க. இது போன்ற காரியங்கள் பாத்தீங்கன்னா சபைகள் அடிக்கடி குறைஞ்சு வரதுனாலதான் புறஜாதி மக்கள் போடுற ட்ரெஸ் போல, புறஜாதி மக்கள் பேசுற காரியம் போல, புறஜாதி மக்கள் செய்கிற சில குணாதிசயங்கள் போல டிவி, சீரியல்